நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினமும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தற்காலத்திலே அரசியல் ரீதியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதேபோல இப்பொழுது தாயகத்தில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் சார்ந்தும் தமிழகத்தில் இன்றைய தினம் பரவலாக பேசப்படுகின்ற சில அரசியல் பேச்சுக்கள் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பேசிக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக தாயகத்தை எடுத்து பார்த்தால் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இதுவரை காலமும் பல சிங்களவர்கள் இருந்தார்கள். இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் தமிழர் தரப்பினாலும் அல்லது வடமாகாண சபையினாலும் முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் தமிழர் ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவருடைய நியமனம் தொடர்பிலே கடுமையான விமர்சனங்களும் அதேபோல அதை வரவேற்கக்கூடியவர்களும் இருப்பதையும் நாங்கள் காண முடிகின்றது. இதே போலத்தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராகவும் முஸ்லீம் இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலைகள் அல்லது இந்த நியமனங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். இதே போல பேசுவதற்கு அரசியல் ரீதியாக இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. அவை சார்ந்தும் பேசிக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். எனவே உங்களுடைய கேள்விகள், அதே போல என்னுடைய கேள்விகள், கருத்துக்கள், இந்த மாற்றங்கள் தொடர்பிலே நாங்கள் பேசிக்கொள்வதற்காக என்னோடும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு சிவகுரு பிரேமும் இன்றைய கலையகம் வந்திருக்கிறார். வணக்கம் பிரேம். வணக்கம் சதீஷ். பிரேம், முதல்ல நாங்கள் கிழக்கு மாகாண சபையினுடைய ஆளுநரை நாங்கள் பார்த்து விடலாம். நிறைய மாகாண சபைகளுக்கான ஆளுநர்கள் கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வடக்கு கிழக்கு நாங்கள் மிக முக்கியமாக பேச வேண்டிய விடயம். குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த இரண்டு இடங்களிலும் சிங்கள இனத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆளுநராக இருந்த நிலையிலே இப்பொழுது கிழக்கிலே ஒரு முஸ்லீம் இனத்தை சார்ந்திருக்கக்கூடியவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நியமனம் தொடர்பில் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் கூறியது போலவே இது ஒரு அசாதாரணமான நகர்வு. அதுவும் கிழக்கை பொறுத்தவரை மட்டக்களப்பை சொந்த மாவட்டமாக கொண்ட ஒருவரே அதே மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு அசாதாரணமான நகர்வாக கொள்ளலாம். அத்துடன் ஹிஸ்புல்லா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர், அதன் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. ஆகையால் இந்த நியமனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இது தேர்தல் ஆண்டாக இருக்கின்றது. குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனா ஒரு அசாதாரணமான சூழலில் நல்லிணக்க அரசாங்கம் தோல்வியடைந்து அது பிளவடைந்து பெரும் சர்ச்சைகளுக்கு பின்னர் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் ரணில் விக்ரமசிங்கவுடனான அந்த தேசிய அரசாங்கமாக இல்லாமல் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை நகர்த்த வேண்டிய மைத்திரிக்கு எப்படியும் இந்த வருடம் தேர்தல் ஆண்டு என்பது தெரிகின்றது. ஆகையால் இந்த தேர்தல் ஆண்டில் அவர் சில விடயங்களை செய்வதற்கு இந்த மாகாண ஆளுநர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆகையால் அதில் அவர் ஒரு அரசியல் ரீதியாக இந்த நியமனங்களை செய்திருக்கின்றார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இப்போ கிழக்கை சார்ந்திருக்கக்கூடியவர், நீங்கள் சொன்ன மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடியவர் என்பதற்காக கிழக்கு மக்கள் இதன் மூலமாக பெருமை கொள்ள முடியாது. அப்படி தான் பார்க்குறீங்களா? இல்லை, மட்டக்களப்பு ஏற்கனவே நாங்கள் பேசியபடி கிழக்கு மாகாணம் என்பது மூவின மக்களும் வாழும் ஒரு மாகாணம். அதில் தமிழ் மக்களை விட முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்தார்களானால் அவர்கள்தான் அந்த மாகாணத்தின் பெரும்பான்மை. இது கசப்பான யதார்த்தம். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த மாகாணத்தின் குடிப்பரம்பல் கடந்த காலங்களில் திட்டமிட்டு மாற்றப்பட்டது. குறிப்பாக திருமலை மாவட்டத்தின் குடிப்பெரம்பல் மிக மோசமாக தமிழ் மக்களின் இந்த குடிப்பெரம்பல் சிதைக்கப்பட்டது. ஆகையால் இந்த நேரத்தில் முஸ்லீம் ஒருவரை அங்கு ஆளுநராக நியமிப்பதன் மூலம் நீங்கள் சற்று முன்னர் வாசித்த அந்த செய்தி தலைப்பில் கூட அது ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களின் அந்த அரசியல் பரப்பில் சலசலப்பை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் தமிழ் பேசும் மக்கள் என்கின்ற ரீதியில் ஒரு பொது அடையாளம் இருந்தாலும் பிட்டும் தேங்காய்ப்பும் உறவுமாக வர்ணிக்கப்பட்டாலும் அடிப்படையில் இரண்டு இனங்களுக்கும் இடையில் ஒரு உரசல். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் அந்த செய்தியில் வாசித்தது தமிழரசு கட்சி விசனம் என்கிற செய்தியை தான் வாசிச்சிருந்தோம். ஆனால் இதே தமிழரசு கட்சியை அங்கம் வைக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் கடந்த காலங்களில் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் அங்கே வருவதற்கான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் இல்லையா? அப்போ இப்படி விசனம் ஒன்றும் தெரிவிக்கலை, அவர்கள் தானே கொடுத்தார்கள். அதாவது அது நீங்கள் கூறுவது மாகாண சபை நிர்வாகம் சார்ந்தது. இங்கு இப்பொழுது நீங்கள் கேட்பது ஆளுநர் பதவி சார்ந்தது. ஆளுநர் என்பவர் பதவி நிலை எப்பொழுதுமே அரசு தலைவரின் பிரதிநிதியாகத்தான் அவர் இருக்கின்றார். ஆகையால் அரசு தலைவர் தனது பிரதிநிதியாக ஆளுநரை வைத்திருக்கின்றார். அந்த அதிகாரம் என்பது அரசு தலைவர் சார்ந்தது. ஆனால் நீங்கள் கூறிய நஜீப் அவர்கள் முன்னாள் முதல்வராக கிழக்கு மாகாண சபையில் இருந்தபோது அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வகையில் பேசியது
ஆயினும் அவர்களுக்கு இடையிலான அந்த உடன்பாடு ஒரு கனவான உடன்பாடாக இருந்தது. சுழற்சி முறையில் செய்யலாம் என்கின்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆயினும் அப்படி எதுவுமே நடக்கல இல்லையா? ஆம். ஆனால் அதற்கு ஓரளவு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பங்காளராகத்தான் இருந்தது. ஆனால் மாகாண சபை என்பது உங்களுக்கு தெரியும், உறுப்பினர்களின் அடிப்படையில் பெரும்பான்மை தீர்மானிக்கப்படுவது. ஆகையால் அங்கு எந்த தரப்பு அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்யும். இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? நாங்கள் இது மைத்திரி நியமித்ததால தான் இப்போ இவர்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். இது இடத்துல வேறு ஒருவர் இருந்திருந்தால், வேறு ஒரு அரசு தலைவர் அந்த இடத்துல இருந்து கொண்டு இப்படி ஒரு முஸ்லீம் இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசனம் வந்திருக்காதா? இல்லை, இங்கு பிரச்சனை என்னவென்றால் ஹிஸ்புல்லா அவர்களின் கடந்த கால செயற்பாடுகள். அவர் கடந்த காலத்தில் தன்னை ஒரு முஸ்லீம் அடிப்படைவாதத்தை சார்ந்த ஓரளவு சார்ந்த, அதாவது தமிழர்களின் இந்து கோயில்கள் இருந்த இடத்தில் தான் ஒரு போராடி அதனை முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான சந்தை கட்டிடமாக அல்லது வேறு கட்டிடமாக மாற்றினேன், அதாவது இந்துக்களின் பாரம்பரிய முஸ்லீம் இடங்களில் நான் செய்யாமல் தடுத்தேன் என்பது போன்ற கருத்துக்கள் உண்மையிலே கிழக்கின் அந்த மூவின மக்கள் செறிந்து வாழும் ஒரு இடத்திலே அவர் இவ்வாறு கூறுவது நிச்சயமாக தமிழ் மக்களை விசனத்துக்குள்ளாக்கும், அவர்களை சீற்றமடைய வைக்கும். ஆகையால் ஹிஸ்புல்லாவின் நியமனம் இந்த ரீதியில் தான் பார்க்கப்படுகின்றது. இப்போது அங்கே மாகாண சபை இல்லை, அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆளுநருடைய ஆட்சி தான் நேரடியாக இருக்க போனது, அப்படித்தானே? இப்போதைக்கு. ஆனால் மாகாண சபை தேர்தல் எவ்வாறும் இந்த வருடத்தில் நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு ரணில் விக்ரமசிங்க தரப்பு தான் தயாராக இல்லை என்பதாக மஹிந்தாவாதிகள் கூறிக்கொள்கின்றார்கள். ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அவ்வாறு தான் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. ஆகையால் இப்பொழுது தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் சார்ந்தது. அத்துடன் இது ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டாக செய்யப்பட வேண்டிய விடயம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்தல் நடக்கிறதாலும் குறைந்தது ஒரு 2-3 மாதங்களாவது எடுக்கலாம். தேதி அறிவிக்கப்பட வேண்டும், பிரச்சாரங்கள் வேண்டும். அப்படியெல்லாம் பார்த்தால் குறைந்தது 2 அல்லது 3 மாதங்களாவது அது அதற்கு அதிகமாகத்தான் எடுக்கும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பார்த்தால் அது வரைக்கும் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்சி தான் அங்கே இருக்க போன்றது. அவருடைய அதிகாரம் என்பது கொஞ்சம் அதிகமாக அங்கே இருக்கலாம். எனவே இது கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா, அல்லது அதற்குள்ளே இன்னமும் ஏதாவது தேவையில்லாத அல்லது கிழக்குக்கு பொருத்தமில்லாத விடயங்கள் இடம்பெற்று விடலாம் என்று எண்ணுறீங்களா அந்த காலப்பகுதியில்? ஹிஸ்புல்லா அவர்கள் இன்று தனது பதவியை பொறுப்பேற்ற போது மிக வெளிப்படையாக ஒரு விடயத்தை கூறுகின்றார். தான் மூவின மக்களுக்குமான ஆளுநர் தான் என்பதை கூறுகின்றார். ஆனால் எல்லாரும் அவ்வாறு தான் சொல்வார்கள். ஆனால் உள்ளக ரீதியில் அவர்களுக்கு சில நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கும். உதாரணமாக நீங்கள் சிலரை எடுத்து பார்த்தால், முஸ்லீம் அமைச்சர்களை எடுத்து பார்த்தாலும் அவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை அவர் ஓரளவு தான் கூறியது போல நடப்பாரேயானால், ஓரளவு தமிழ் அரசியல் கட்சிகளை அணைத்து செல்வாராயானால் சில வேளைகளில் இந்த உரசல் நிலை தனிவு நிலைக்கு வரக்கூடும். இதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையில் கிழக்கு பறி போய்விட்டது, வடக்கு கிழக்கு பிரிந்து விட்டது என்று கடுமையான விமர்சனங்கள் தமிழர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழருடைய தாயக பூமி வடக்கு கிழக்கு என்பது நாங்கள் சொல்வதை விட அதனுடைய செயலாற்றுகை என்பது இப்போ உண்மையில பிளவுபட்டு போய் தான் இருக்கிறது. வடக்கு ஒரு பக்கம் கிழக்கு ஒரு பக்கம் என்று நிற்கக்குள்ள திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகள் எல்லாம் எத்தனையோ பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மத மாற்றுகின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, காணி விடயங்களாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி விடயங்களாக இருந்தாலும் சரி, பின்னணியில் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் போன்றவை வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள், குறிப்பாக இது எல்லாரையுமே சொல்லலாம், வெறுமனே ஆளுகின்ற அல்லது கடந்த காலங்களில் ஆட்சியிலிருந்து தமிழ் தலைமைகளை மாத்திரம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த தேர்தல் வருகின்ற வேளையில் யாரும் வெல்லலாம், யாருக்குமான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் எல்லாம் பிள்ளையார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே அப்படியான சூழ்நிலைகள் இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த காலகட்டத்தை அணுகலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது அந்த இன வெறுப்புணர்வை தூண்டி அல்லது அதில் குளிர்காய வேண்டிய ஒரு காலம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல இது மிக முக்கியமான ஒரு காலம், தமிழ் மக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காலம், தமிழ் பேசும் மக்கள் என்கின்ற ரீதியில் கிழக்கிற்கும் அது ஒரு முக்கியமான காலமாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், அதாவது எங்களுக்குள்ளேயே தமிழ் பேசும் மக்களுக்குள்ளேயே நாங்கள் முரண்பட போகின்றோமா? உண்மையில் கசப்பு இருக்கின்றது தான், ஆனால் நெடுகளும் இந்த கசப்பில் குளிர் காய முடியாது. ஏதோ ஒரு வகையில் கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் அந்த செறிவை ஓரளவு தக்க வைப்பதற்காக, ஆனால் அதற்குள் நீங்கள் இந்த விடயத்தை முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான உரசல்களையும் கணக்கில் எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இது பேச்சுக்களுக்கான வழியினூடாக தீர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் முஸ்லீம் தலைமைகளுடன் பேச முடியாத அளவிற்கு தமிழர் தலைமைகள் அவ்வளோ விரோதம் காட்ட வேண்டிய விடயம் அல்ல. ஆகையால் இதில் பேசி
ஒரு முக்கியமான ஒரு தீர்வை எட்டலாம். அதற்குரிய வழிகள் திறந்துதான் இருக்கின்றது. சரி, கிழக்கு தொடர்பில் நாங்கள் இவ்வளவு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் நாங்கள் வடக்கு தொடர்பிலும் பேச வேண்டும். யார் இந்த சுரேன் ராகவன்? சுரேன் ராகவன் ஒரு புத்திஜீவி. அதாவது அடுத்த வீட்டு மல்லிகை என்றாலும் அது மனம் இருந்தால் மல்லிகை மணக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் புலமையாளர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர் பிரித்தானிய கல்வி பின்புலத்தை கொண்டவர். கென் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அத்துடன் ஆக்ஸ்போர்ட் அந்த பௌத்த கற்கைகளுக்கான தலைவராகவும் இருந்தார். இப்பொழுதும் அவர் ஒட்டோவா கனடிய பல்கலைக்கழகத்தின் வருகைதரு பேராசிரியராக இருக்கின்றார். ஆகையால் அவரது கல்வி தகமையில் மாற்று கருத்து இடமில்லை. அவர் நூல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக பௌத்த தேசியவாதம் குறித்த, அதாவது இலங்கைத்தீவில் பௌத்த தேசியவாதம் எவ்வாறு அரசியலில் தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பான ஆய்வுகளில் அவர் சிறப்பானவராக அறியப்படுகின்றார். இதில் இப்பொழுது உள்ள விடயம் என்னவென்றால், வட மாகாணத்தில் பௌத்த வியாபகம் அதிகரித்து வருவதான குற்றச்சாட்டு, அது யதார்த்தமும் கூட. ஆகையால் தமிழ் மக்களால் விசனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் ராகவன் அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்படுகின்றார். அவர் பௌத்த சார்ந்த ஒரு புலமையாளராக பார்க்கின்றார். ஆகையால் அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? இது வெறும் அரசியல் சார்ந்ததாக இருக்குமா, இல்லை என்றால் அவர் உண்மையில் இந்த பௌத்தம், சிங்கள கடும்போக்கு பௌத்தம் எவ்வாறு அரசியலாக மாற்றப்படுகின்றது என்பது தொடர்பாக அவருக்கு பட்டறிவுகள் இருக்கின்றது. ஆகையால் அதனை அவர் அனுபவ ரீதியாக ஒரு சவாலாக எடுத்து உண்மையில் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வாரா, இல்லை என்றால் அவரும் வளமை போல பௌத்த மேலாண்மைக்கு சாமர வீசும் ஒரு ஆளுநராக செயற்படுவாரா என்பதை இனிவரும் நாட்கள் தான் தீர்மானிக்கும். கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவோடு கொஞ்சம் நெருக்கமானவர் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. அப்போ கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது? கடந்த காலங்களில் அவரது செயற்பாடுகள், ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளராக இருந்தார். கடந்த நவம்பர் மாதம் அந்த நியமனத்தை பெற்றார். அத்துடன் ஜனாதிபதிக்கு அவர் ஒரு ஆலோசகரும் கூட. ஏனென்றால் அவரது புலமையாளர். அத்துடன் அவர் இரட்டை இன அடையாளங்களை கொண்டிருக்கின்றார். தகப்பன் தந்தை தமிழராக இருக்கலாம், அத்துடன் அவர் மலையக பூர்வீகம், அதாவது இந்திய வம்சாவளி பூர்வீகம் கொண்டவராகவும் அறியப்படுகின்றார். ஆகையால் அவரது புலமை சார்ந்த விடயங்கள் தனித்துவமானவை. அதில் யாருமே ஒரு கேள்வியை வைக்க முடியாது. ஆங்கிலத்தில் பெரும் உரைகளை ஆற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் இது நிர்வாகம் சார்ந்த ஒரு விடயமாக வருகின்றது. அதுவும் குறிப்பாக வடமாகாணத்தில் இராணுவம் ஊடாக அல்லது கொழும்பு அதிகார மையம் தனது நிர்வாக வலையமைப்பின் ஊடாக சில விடயங்களை நகர்த்தும் போது அதில் ஒரு ஆட்ட நாயகனாக இவர் மாறிவிடுவாரோ என்கின்ற அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதனால் தான் நீங்கள் கூறியது போல் அந்த விமர்சனங்கள் உடனடியாக வருகின்றது. ஆகையால் எதிர்வரும் நாட்கள் தான் இதனை தீர்மானிக்கும். பார்க்கலாம். என்னதான் கெட்டிக்கார பள்ளியாக இருந்தாலும் அது குடும்பத்துக்கு என்ன செய்தது, என்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கக்கூடியவர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய செயல்பாடுகளுக்கு பிறகு தான் நாங்கள் அதை பார்க்க முடியும் என்று சொல்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ சிங்கள சிவில் சமூகத்தில் இருந்தவர்கள், இராணுவத்தில் இருந்தவர்கள், அரசியலில் இருந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து போடக்குள்ள எங்களோட வடமாகாண சபை, முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன், சிவாஜிலிங்கம், அனந்தி போன்றவர்கள் எல்லாம் கடும் துணியில் விமர்சித்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எங்களை வேலை செய்ய விட இல்லை. அதுவும் இந்த தமிழிடத்துக்கு ஒரு சிங்கள ஆளுநரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது, விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் அதில் நியாயமும் இருந்தது. தமிழகத்துக்கு சிங்கள ஆளுநராக தேவையில்லை தான் என்ற கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. இப்போ ஒரு தமிழ் பேசக்கூடிய, தமிழ் அறிந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒருவரை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டிருக்கிறார்கள். இப்பவும் விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அது நியாயமா? இல்லை, இங்கு ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். இங்கு விமர்சனம் சார்ந்த விடயம் என்பது தனிநபர்கள் தொடர்பானதல்ல. அவ்வாறு தனிநபர்கள் சார்ந்த விடயமாக இருந்தால் அது ஆளுமையற்ற அல்லது ஆழமற்ற ஒரு விமர்சனம். இங்கு விமர்சனத்துக்கு உள்ளாவது பொதுவாகவே ஜனாதிபதியின் அந்த கொழும்பு அதிகார மையத்தின் அந்த ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் செயற்படும் போது அவர் அளவுக்கு அதிகமாக கொழும்பிற்காக ஒத்தூதுவது தவிர்க்க முடியாதபடி நகர்ந்துவிடும். இது சீருடை முகங்களாக இருந்தால் என்ன, இல்லை என்றால் யாராக இருந்தால் என்ன. உதாரணமாக ரெஜினோல்ட் குரே அவர்கள் வரும்பொழுதும் பெரும் நம்பிக்கையுடன் அவர் தமிழ் எல்லாம் பேசுவார் என வந்தாலும் அவரும் விமர்சனங்களை எதிர்நோக்கினார். ஆகையால் இங்கு இந்த பிரதிநிதித்துவ அரசியலை அதிபரின் பிரதிநிதித்துவம் மேவும் பொழுதுதான் இங்கு பிரச்சனைகள் எழும்புகின்றன. வடமாகாண சபை போன்றன
விமர்சனங்களை முன்வைக்கின்றன. ஆனால் நீங்கள் கூறியது போல இவ்வளவு நாளும் வைத்த விமர்சனங்களை போன்ற விமர்சனத்தை இப்பொழுது முன்வைக்க முடியாது. மேற்குலக நாடுகள் மிக அவதானமாக பார்க்கும். இவர்கள் எதற்கும் குறை கூறுகின்றார்கள் என்றால் அது தமிழ் மக்களின் அந்த விமர்சனத்தின் மீதான ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். ஆகையால் இனிமேல் தான் சுரேன் ராகவனுடைய நியமனம் விமர்சனங்களை உருவாக்கும். ஆனால் இந்த விமர்சனங்கள் ஒரு 25% வலு இழக்கும் அவரது அந்த தமிழ் சார்ந்த அடையாளத்தினூடாக. இவை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது நாங்கள் எங்களுடைய உறவுகளிடம் கேட்பது இதுதான். வடக்கு கிழக்கினுடைய ஆளுநர் நியமனங்கள் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வடக்கினுடைய ஆளுநராக தமிழர் ஒருவர் சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிழக்கிற்கு முஸ்லீம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹிஸ்புல்லா நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே உங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய முதலாவது உறவை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இப்போது பிரேம், வணக்கம். ஆளுநர் நியமனங்கள் வணக்கம். பொன்னம்பலம். வணக்கம் சிவா பொன்னம்பலம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சதீஷ். என்னன்னு சொன்னால், இப்ப அரசாங்கம் வந்து எத்தனை விதத்துல திட்டமிட்ட செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா இந்த முறை தமிழ் ஆளுநரை போட்டிருக்கிறவரையால் ஆனா எந்த மாதிரி அரசாங்கத்தோடு அவர்கள் செயல்பட்டாலும் கூட ஆனா எங்கள் இனம் விடாது. என்னன்னு சொன்னா, தமிழினம் என்ற முறையில சகல மந்திரங்களை எல்லாம் ஓதுவார்கள். அந்த மந்திரங்கள் மூலமாக அவர் சில செயல்படக்கூடும் என்ற தமிழில் தமிழ் பற்றி இருக்கிற ஒரு ஒரு ஆளுநர் என்று சொன்னால் அவர்கள் தமிழை சிந்தித்து தமிழ் இனத்தின் நிலையை சிந்தித்து அவர் செயல்படுவார் என்றுதான் நான் நினைக்கின்றோம். ஆனால் இருந்தும் இப்போது இருக்கிற அரசாங்கத்தில் எங்கட தமிழ் வாள்கள் இருக்கிறபடியால் இது அது அவற்ற செயல்களை இவரும் பின்பற்றார் என்ற ஒரு ஐமிக்கம் ஒன்று உருவாகின்றது. ஆனா இருந்தும் நாங்கள் மக்கள் கையில் தான் இருக்கின்றது. வருகிற தேர்தல கூட ஆனா உண்மையில இந்த தேர்தல் இப்படியான ஒரு இனத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காவிட்டால் இப்படியான தேர்வுகள் என்ன வரப்போகுதுன்னு நம்ம சிந்திக்கிறோம். அது பிரேமன் அவர்கள் கேட்கணும். அப்படியான இது நன்மை பெருமா கிடைக்குமா கேள்வி கேட்கின்றேன். அந்த தேர்தலுக்கு முதல் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா சொல்லி. ஆனால் நான் கூறுகின்றேன், எந்த வித இதிலும் ஒரு தீர்வும் கிடைக்க போறது ஒற்றையா எக்க ராஷ்டிரியன்னு சொல்லி ஒற்றை ஆட்சிக்குள்ளே அவங்களோட தீர்வு திட்டம் அந்த பௌத்தம் முக்கிய இதுன்னு சொல்லி பௌத்தம் தான் முக்கியமானது. மற்ற சமயங்கள் எல்லாம் பௌத்தம் தான் முக்கியம். அவங்களுக்கு தெரியாது பௌத்தம் எந்த காலத்துல வந்தது, யார் கொண்டு வந்தான்னு சொல்லி அவங்களுக்கு சரித்திரம் தெரியாத வரைதான் பௌத்தத்தை தூக்கி பிடிச்சு பேசுகிறாங்க. ஆனா அந்த பௌத்தம் இந்த அவர் ஒரு உண்மையில பௌத்த சமயம் புத்தர் ஒரு பிலோசபியா தான் இருந்தவர்கள். அவரை கும்பிட தேவையில்லை அப்படி என்றுதான் நாங்கள் சொல்றோம். நன்றி ஐயா, நன்றி. மதம் சார்ந்த விடயங்கள் என்பது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. நன்றி உங்களுடைய கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதற்காக. அது சிவா பொன்னம்பலம் இணைந்திருந்தால் நாங்கள் சிவா பொன்னம்பலத்துக்கு நெடுக சொல்கின்றது ஒரு விடயம் தான். பேசுகின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்கு எங்களுக்கும் விருப்பம். ஆனால் ஒரு எல்லைக்குள்ளே உங்களுடைய கருத்துக்கள் இருப்பது என்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். பிரேம், அரசியல் தீர்வு விடயம் கேட்டிருந்தார். சுதந்திர தினத்துக்குள்ள வந்துடுமா? இது மலையை எலியை பிடிக்கும் வேலை. அதாவது இந்த உண்மையிலேயே அரசியலமைப்பு வழிநடத்தல் சபையில் இந்த வரைவு இருக்கின்றது. அந்த வரைவு நாடாளுமன்றத்திற்கு சுதந்திர தினத்திற்கு முன்னர் கொண்டு வரப்படும், அதாவது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதான அந்த கால அட்டவணை தான் இருக்கிறது. ஆகையால் தீர்வு வரும் என்று யாரும் இல்லை, நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும். இதனைத்தான் எல்லாரும் கூறுகின்றார்கள், சுமந்திரம் கூறுகின்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்கு இது வருமா என்பதை அதே அரசியல் வழிநடத்தல் குழுவில் உள்ள டிலான் பிரேரா போன்றவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இப்போதைக்கு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்கவும் அதனை ஆமோதித்தது போல கூறுகின்றார். ஆகையால் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கின்றது. பிப்ரவரி 4 சுதந்திர தினம். ஆகையால் அதற்கிடையில் அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவில் நூடாக இது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படுமா என்பதை பார்க்கலாம். ஆனால் அரசியல் தீர்வு என்பது இறுதிக்கட்ட வரைவு சாத்தியப்படுவதற்கு 3/2 பெரும்பான்மையின் பலம் நாடாளுமன்றத்தில் தேவை. இப்போதைய நிலையில் ரணில் மைத்திரி ஆகியோர் பிளவுபட்டு நிற்கின்றார்கள். ஆகையால் இப்போதைய நிலையில் அது சாத்தியமே இல்லை. ஆகையால் இந்த வருடமும் அரசியல் தீர்வு சாத்தியமில்லை என்பதுதான் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக. வைபரனூடாக ஒருவர் வந்திருக்கிறார், அவரோடும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எங்க இருந்து? தரன், சொல்லுங்க ஐயா.
இந்த ஆளுநரை நியமிச்ச தமிழ் ஆளுநரை நியமிச்ச வரவேற்கிறது அப்படியே தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா தமிழ் பகுதியிலே சிங்களவர்களை நியமிப்பாக ஒரு தமிழரை நியமித்த ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஒரு குற்றமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்ப இன்றைக்கு தமிழ் ஆளை நியமிச்சிருக்கணும். அது நன்மை வந்து அடுத்த வேற பிரச்சனை. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேண்டி இருக்கிறாரு. அதுக்கு நாங்கள் இப்ப எடுத்த கவுத்தவன் போகாம கொஞ்சம் ஆறுதலா போறா நல்லது. சரி, மிக நன்றி ஐயா. நீங்க சொன்னது அவரை வேலை செய்ய விட்டு பார்ப்போம், அதுக்கு பிறகு நாங்கள் விமர்சனம் இருந்தால் விமர்சிப்போம், நல்லவர் என்றால் ஏற்றுக்கொள்ளும். அதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. நன்றி நன்றி ஐயா, நன்றி. பொதுவா விமர்சிக்கின்றவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கதிரையில யாராவது ஒருத்தர் இருத்திரோடுமன்றதுக்காக இருந்திருக்கிறாங்க, எல்லா இடமும் கதிரை தான் பிரச்சனையா இருக்கின்ற மாதிரி அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. உண்மையில கதிரை இருக்கின்றதுக்காக கதிரையில கொண்டு இருத்துறதை விட அந்த கதிரைக்கு பொருத்தமானவர்கள் யார் என்பதை பார்த்து இருத்தப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்படுகின்ற விடயம். ஒரு மாகாண சபையினுடைய ஆளுநராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஜனாதிபதியையும் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக. அதே நேரத்திலும் அந்த மாகாண சபைகள் அந்த மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். வெறுமனே ஆளுநர் பதவி வெற்றிடமாக இருக்கிறது, அதில் ஒருத்தர் கொண்டே போடணும் என்றதுக்காக நாங்கள் போடுவோமாக இருந்தால் அந்த ஆளுநர் பதவியில் பிரயோசனம் இருக்காது என்கின்ற கருத்துக்கள் ஒன்று. ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் சுரேன் ராகவன் அதே போல ஹிஸ்புல்லா போன்றவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? வெறுமனே அவர்கள் கடந்த காலத்தில் செய்ததை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள் என்பது பாடங்கள் தான். அதில் இருந்து கொஞ்சமாவது மாறி இருப்பார்களா அல்லது தொடர்ந்து செயல்படுவார்களா என்பது தொடர்பில் நாங்கள் பேசிக்கொள்ள போன்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். 02037 37 99 என்கின்ற இலக்கம் வைபர் மற்றும் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. இவற்றோடாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்கள் வடக்கு கிழக்கு சார்ந்து நாங்கள் பேசியதை தொடர்ந்து தமிழகத்திலேயே சீமானுடைய அண்மைக்கால பேச்சு ஒன்று இப்பொழுது பரவலாக வைரலாகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சீமான் சார்ந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். எனவே சீமானுடைய நிலைப்பாடு சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். அவருடைய பேச்சுக்கள் அல்லது அவர்களுடைய அண்மை காலத்தினுடைய செயற்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் இந்த நெற்றிக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் எங்களுடைய வழக்கமான இலக்கம் 020 37 94 39 99 என்கின்ற இலக்கம் இருக்கின்றது. அதே போல எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய வைபரும் இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வழியையும் கொண்டு வருகின்றோம். எங்களுடைய யூடியூப் தளம் ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பலவற்றை தரவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சிகளை தவறவிட்டவர்கள் அந்த தளத்தினூடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் கொண்டு வருவதற்கான முனைப்புகளை எடுக்கின்றோம். பல கேள்விகளை கேட்கிறீர்கள், பல வாய்ப்புகளை கேட்கிறீர்கள், ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் இன்னும் பல விடயங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி நம்புகின்றேன். பிரேம், இப்ப எங்களோட அழைப்பில் ஒருத்தர் இருக்கிறார், அவரோடு பேசிக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம் பிரேம். வணக்கம். யார் கதைக்கிறீங்கள்? நரேந்திரன், சொல்லுங்க ஐயா. இப்ப வடக்கும் கிழக்கிலையும் 2 ஆளுநரை நியமிச்சாச்சு. அதுல கிழக்கில ஹிஸ்புல்லாவை நியமிச்சிருக்கார்கள். அவர் முழுக்க இனத்துவ கருத்துக்கள் தான் இதுவரை காலம் கூறி வந்தார். ஆனால் வடக்கில் நியமிக்கப்பட்ட புதியவர் வந்து நீங்கள் சொன்னீங்க அவர் ஒரு மலையக தமிழர் என்று, தகப்பன் தமிழர் என்றும், தாய் சிங்களமா அப்படித்தான் சொல்கிறார்கள். அப்படியா இருக்கும். அவர் எழுதிய நூல்கள் வந்து பௌத்த சம்பந்தமான நூல்கள். இலங்கை அரசாங்கத்தின் முதல் கொள்கையே 1000 விகாரைகளை அமைப்பதாக பட்ஜெட்லேயே போட்டிருந்தார்கள். அதை அமைக்கிறதுக்காக ஒரு ஆளைத்தான் நியமிச்சிருக்கார்கள் போல இருக்கு. ஏன்னா அவர் பௌத்தத்தை பற்றி தான் ஆராய்ச்சி செய்திருக்கார். பௌத்தத்தையும் யுத்தத்தையும் பற்றி தான் ஆராய்ச்சி செய்து 2 நூல்களை எழுதியிருந்தார். ஆகவே அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் நியமிக்கப்பட்ட ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கார், வடக்கு கிழக்கை இணைத்தால் 26 ஓடுமென்று கூறியிருக்கார். அதை விட ஒரு சிவன் கோயிலை இடித்துத்தான் ஒரு மீன் மார்க்கெட் கட்டினதாகவும் கூறியிருக்கார். அப்படி அவர் தனது இனத்துவச கருத்தில் கூறுவார். நான் என்று கூறுகிறேன் என்றால் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் மாகாண சபைகளை கைப்பற்றி தமிழர் விடுதலை கூட்டணியோ அல்லது விக்னேஷ் பார்ட்டியோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ கைப்பற்று என்றால் அங்கே ஒரு இடைஞ்சல் இருக்கின்றால் கிழக்கு மாகாணத்தில் சிங்களவரும் முஸ்லீம்களும் சேர்ந்தால் அவர்கள் பெரும்பான்மையாக போயிடுவார்கள் தமிழரை விட. ஆனால் தமிழர்கள் போய் ஓட்டு கேட்கும் பொழுது கஜேந்திரகுமார் ஒரு பார்ட்டி, சுரேஷ் பிரபச்சந்திர ஒரு பார்ட்டி, ஆனந்த் சங்கரியும் அவரோடு சேர்ந்த ஒரு பார்ட்டி, மற்றது அங்கே பிள்ளையான் குரூப்பும் இருக்கு. இப்படி 4-5 குரூப் போய் தமிழ் பகுதியில் கேட்கும் பொழுது தமிழ் ஓட்டான் 4 பிரியும். அதில் இலகுவாக யூஎன்பியும் எஸ்எல்எப்பியும் மற்ற உதிரி கட்சிகளும் வந்துவிடும். எங்களோட தமிழ் கட்சிகள் வராமல் போனாலும் போய்விடும் கிழக்கு மாகாணம். அதே மாதிரி வடக்கு மாகாணத்திலே இப்போ கணக்காட்சிகள் அங்கே போட்டியில் இருக்கிறதாக அங்கே உதிரி கட்சிகள் தான் பெறும். அந்த மெயின் பார்ட்டி பெறாம விட்டுரும். இப்படியான நிலையில வடக்கை கிழக்கு நாங்கள் இந்த மாகாண சபை அமைக்கப்பட்டாலும் இணைக்க முடியாத ஒரு கட்டம் தான் பெறும். ஆகவே இப்படியான குளறுபடியான நிலை தான் தொடர்ந்து இருக்கும்.
அவை இதுக்கு ஒருதான் நல்ல விளக்கம் கூறுவார் என கூறி அன்புடன் விடப்படுது. நன்றி. அவர் ஒரு கருத்தை சில செய்திகள் போலவே அப்படி சொல்லிட்டு போயிருந்தார். ஹிஸ்புல்லா தொடர்பில், வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் அந்த செய்திகள் எந்தளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்கிறது? இல்லை, அவர் கூறியது யதார்த்தத்தின்படி சரி. அதாவது ஏற்கனவே அவ்வாறு இடம்பெற்றது. திருமலை மாவட்டத்தில் 2000ஆம் ஆண்டு தமிழர் நாடாளுமன்ற பிரதித்துவமே இழக்கப்பட்டது. ஏனென்றால் இவர் கூறிய அந்த தொழில்நுட்ப ரீதியில் அவ்வாறு வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால் 5 பேர் கேட்டீர்களானால் 5 வாக்காளர் 5 பேருக்கும் போட்டால் 2 பேர் உள்ள வாக்காளர் வந்து விடுவார். அது மிக முக்கியமான ஒரு கருத்து. அதுவும் கிழக்கில் அது மிக வீரியமானது. வடமாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் மக்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் செய்தார்கள். என்னவென்றால் அதன் முக்கியமான மாவட்டங்கள் அனைத்தும் தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்டது. வவுனியா மற்றும் மன்னாரில் சில இன பரம்பல் இருக்கின்றது, முஸ்லீம்களை சேர்த்து. ஆனால் கிழக்கில் அவ்வாறு அல்ல. கிழக்கில் அவர் கூறியது போல 2 பேருமே ஒன்றாக இணைந்தார்களாயின் முஸ்லீமும் சிங்களவர்களும் தமிழ் மக்கள் சிறுபான்மை இனமாகி விடுவார்கள். ஆகையால் இந்த விடயத்தில் அந்த வாக்குகளை சிதற விடுவது அல்லது வாக்கு வங்கியை சிதற விடுவது என்பது நமக்கு நாமே கொள்ளும் கொள்ளிக்கட்டையாகும். வணக்கம் சதீஷ் மற்றும் பிரேமண்ணா. புதிய வடமாகாண ஆளுநர் நியமனம் பற்றி பேசுகின்றீர்கள். சிறந்தது. நாங்கள் எங்களுக்கு பிடித்தால் கல்வனுக்கு உதவுவோம், பிடிக்காவிட்டால் நல்லவனையும் கல்வனாக்குவோம். ஊடகத்துக்கு இது மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தேர்தல் வரப்போகிறது. காழ்ப்புணர்ச்சி அரசியல் தொடர்புமானால் வருங்காலத்திலே தேசிய கட்சிகள் கையில் வாக்கு குவிந்துவிடும். அதன் பிறகு வாயையும் புத்தி போக வேண்டிய நிலை வரும். ஆனால் அறிவுசார் புலமை இன்றைய தமிழ் தலைமைகள் அந்த மக்களை கைவிட மாட்டார்கள் நன்றி என்கின்ற கருத்தை புதியவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல மிகவும் சிறப்பு இன்றைய நேற்றுக்கன் ஊடக பணி தொடரட்டும் என்று லோகன் சுப்பிரமணியமும் சொல்லியிருக்கிறார். வடக்கு கிழக்கு சார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பக்கத்து நாட்டுக்கு நாங்கள் போய் வரலாம். காரணம், நாம் தமிழர் கட்சி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி. அது மாற்று கருத்து இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் இடத்தில் ஒரு விழிப்புணர்வு, தமிழ் தேசியம் சார்ந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்தது என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்திருக்கக்கூடிய பணி என்பது அழப்பரியது. அதை பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் சீமானுடைய அரசியல் நகர்வுகள் தொடர்பு என்பது ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இன்னொரு பக்கம் விமர்சிக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இது பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுவும் அரசியல் என்று வந்தால் நிச்சயமாக விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சீமானுடைய விமர்சனம் என்று பார்த்தால் கடந்த காலங்களிலே கருணாநிதியை விமர்சித்திருந்தார். அதே போல ஜெயலலிதாவை விமர்சித்திருந்தார். இதே ஜெயலலிதாவோடு சேர்ந்து ஒரு கட்டத்தில் வேலை செய்திருந்தார். அதற்கு பிறகு அதற்கான காரணங்கள் பலவற்றை சொல்லியிருந்தார். நாங்கள் காங்கிரஸை தோற்கடிப்பதற்காக இதை செய்திருந்தோம் என்று. அதற்கு கேள்விகள் வந்திருந்தது. காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டுமானால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீங்களா என்ற கேள்விகளும் வந்திருந்தது. இது ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகப்படுத்தலுக்காக தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இப்போ நாங்கள் சீமானை எடுத்து பார்த்தால் வைகோவோடு ஒரு மிகப்பெரிய அளவான வாதப்போர் எல்லாம் இடம்பெற்றிருந்தது சில மாதங்களுக்கு முன்னர். வைகோவும் சரி இவரும் சரி அதிகமாக மிகப்பெரிய போர் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் துணித்திருந்தது. எதிரெதிரான கருத்துக்கள் எல்லாம் மோதப்பட்டிருந்தது. வைகோ சீமானை ஒதுக்கி வைக்கிறார் என்கின்ற கருத்துக்களும் அதே போல சீமான் வைகோவை சாடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வெளியாக இருந்தது. இதற்கு பின்னர் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி 2 பேருடைய இழப்புக்கும் பின்னர் அங்கு ஒரு வெற்றிடம் வருகின்ற வேளையில் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நேரடியாக அரசியலுக்குள்ள வருகிறார்கள். ரஜினி இன்னும் நேரடியாக வராவிட்டாலும் வருகிறார் என்ற அந்த வருகை பிம்பம் என்பது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சீமான் நேரடியாகவே ரஜினியையும் கமலையும் எதிர்க்க தொடங்குகிறார். அதிலும் கமலை அரசியலுக்கு வருவதற்கு முதல்ல அவர் ஒரு தமிழர், அவர் வந்தால் நான் ஏற்பேன் என்று சொன்னவர். அதற்கு பிறகும் சில கருத்துக்களை அதுவும் இப்போதெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்திருந்தார். அதற்கு பிறகு ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பத்தில் இருந்தே ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் நடிக்கட்டும், நாங்கள் அதை விட்டுறோம், ஆனால் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தால் அவருடைய அரசியலில் வரக்கூடிய பேச்சுக்கள், கடந்த காலங்களில் பெரியாரை தொடர்பாக அவர் பேசிய பேச்சுக்கும் இப்போது அவர் பெரியார் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்களாக இருந்தால் நடிகர் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரும் அரசியலுக்கு வருவதற்கான முனைப்புகளை எடுத்து அதுவும் அதிமுக இருந்த காலத்தில் எடுத்து மிகப்பெரிய தடைகள் அல்லது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்த ஒருவர். அவர் அரசியல் நகர்வை ஒன்றை வைத்தால் அவருக்கு எதிராக 100 அடிகள் வீழ்த்தப்பட்டு அரசியல் ஆசையை இல்லாமல் அவர் செய்யப்படுவதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப அவரும் இந்த வெற்றிடத்தை பாவித்துக் கொள்வதற்கு அரசியலுக்குள்ள வந்தால் என்கின்ற ஒரு நப்பாசையோடு வருவதற்கான முயற்சி எடுப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில சீமான் இன்றைய தினமோ அல்லது நேற்றைய தினமோ தெரியல ஒரு பேச்சொன்று, அவருடைய பேச்சொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. விஜய் தொடர்பாக கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்தார். அதற்கு விஜய் ரசிகர்கள் இன்றைய
தினம் ட்விட்டரிலே ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள், திருட்டு பய சீமான் என்கின்ற ஹேஷ்டேக்கோடு. இது உண்மையில இது விஜய் ரசிகர்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒருவரை பற்றி தரக்குறைவாக பேசினாலும் அவர்களை கையாளுகின்ற விதம் என்பது நாகரிகமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழர்கள், தமிழ் மொழியில் இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்கள் இதுபோன்ற விஷயங்களை நாங்கள் ஒரு தவறான வழிகளுக்கான ஹேஷ்டேக்கை உருவாக்குவது என்பது தவறு. இதை விஜய் கூட விரும்ப மாட்டார் என்பது விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும், நாங்கள் அரசியலுக்கே வந்துவிடும். ஆனால் இந்த கேள்வி என்னென்று சொல்லி சொன்னால், சீமானுடைய கடந்த கால பேச்சுக்களுக்கும் இப்போது அவர் பேசுகின்ற பேச்சுக்களுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சீமான் தான் விஜய் என்னுடைய தம்பி, ஒரு தமிழன் நம்பவனுக்கு வாரான், அதை நாங்கள் பாராட்ட வேண்டும், ஒரு தமிழன் என்னுடைய அரசியல் கருத்துக்களை மீடைய திரையில கொண்டு வாரான், அது போகின்ற வேளையில் அது பெருமையாக இருக்கிறது என்று சொன்னவர் இப்போது என்னுடைய பேச்சை அங்கே பேசிக்கொண்டு என்னுடைய படத்தில் நடிக்கிறார் இல்ல என்பதற்காக ஒரு விரல் புரட்சியவரை விமர்சிப்பதும் அதே போல பெரியார் தொடர்பான விமர்சனங்களை கொண்டு வருவதும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அல்லது சீமான் தன்னுடைய கொள்கைகளில் மாறி கொண்டிருக்கிறாரா? இல்லை, அடிப்படையில் சீமானும் ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவர் தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்திய ஒரு அரசியல்வாதி. இங்கு நீங்கள் குறிப்பிடும் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்றால், நடிகராக இருக்கும் பொழுது அவர் ஒரு வித்தியாசமாக பார்ப்பார். ஆனால் அதே நடிகர் அரசியல் தளத்திற்குள் பிரவேசிக்கும் போது தொழில்நுட்ப ரீதியாக அவ்வாறு பிரவேசிப்பவரும் அவரது போட்டியாளராகத்தான் கணிக்கப்படுவார். ஆகையால் விஜயின் அந்த அரசியல் விருப்பம் சில வேளைகளில் அவரை இப்பொழுது சீமான் ஒரு அரசியல் போட்டியாளராக கருதலாம். கடந்த காலங்களிலும் விஜய் அரசியல் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கு. இப்ப விஜயனுடைய அரசியல் ஆர்வம் என்பது ஓரளவுக்கு குறைவு. ஆனால் கடந்த காலத்தில் ஓரளவுக்கு நேரடி அவருடைய ரசிகர் மன்றங்களை கூட்டியிருந்தார், நிறைய விஷயங்களை செய்திருந்தார். அப்ப இதே சீமான் தான் விஜயை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்தார். அதான் அடிப்படையில் நீங்கள் தமிழக அரசியல்வாதிகளின் அந்த தளங்களை பார்த்தால் அவர்கள் அடிப்படையில் அரசியல்வாதிகள் தான். அதில் எங்களுக்கு சார்பான விடயம் என்னவென்றால், எங்களுக்காக ஈழத்தமிழத்துக்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஒத்தடம் இருந்தது. ஆனால் அடிப்படையில் எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். நீங்கள் கூறிய யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டு வைத்துக் கொள்வார்கள், இல்லையென்றால் தமிழக அரசியலில் கூட்டு வைத்துக் கொள்வார்கள். பின்னர் அவர்களையே நாராக கிழிப்பார்கள். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராம்தாஸ் முதல் சீமான் வரை பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. இதே சீமான் ஜெயலலிதாவை சந்தித்தார் நீங்கள் கூறியது. ஆகையால் அடிப்படையில் தமிழக அரசியல் சீமானுடைய அரசியல் விடயத்திலேயே நாங்கள் தமிழ் தேசியம் என்பதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் தான் முக்கியம் பெறுகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது தமிழ் தேசிய அரசியல் அவருக்கு ஒரு ஒரு கருவியாக இருக்கின்றது. அதுவும் 2009 பின்னர் இந்த கருவி இப்பொழுது பலவீனமடைகிறது. இப்பொழுதெல்லாம் நீங்கள் முன்னைய பாரி ஈழத்தமிழரின் அரசியலை தமிழக அரசியல் பரப்பில் ஆழமாக விதைக்க முடியாது. ஆனால் இதன் மூலமாகத்தான் சீமான் வந்து மக்களிடம் போனார், சீமான் மக்களிடம் நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தார். அது இந்த தமிழ் தேசியத்தின் மூலமாக தான். அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய பலத்தை அவர் மீறுகிறாரா அல்லது மாறுகிறாரா என்றால் அது அவருக்கு பலவீனம் தானே இல்லையா? அதை அவர் யோசிக்க மாட்டாரா? இல்லை, ஈழத்தமிழர் மைய அரசியல் இப்பொழுது பலவீனமாக இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலை தான் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதுவும் எவ்வளவு தூரம் அவருக்கு வாக்கு வங்கியாக மாறுகின்றது என்பது மிக கேள்வியாக இருக்கின்றது. அதாவது சீமான் ஒரு ஜனரஞ்சகமான பேச்சாளர், மேடை பேச்சாளர். அவர் பேசும் பொழுது பலர் உற்று நோக்கலை கொண்டிருப்பார்கள். ஆனால் அவ்வளவு பேரும் அவருக்கு வாக்களிக்கின்றார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அவ்வாறு வாக்களித்திருந்தால் அவர் அந்த வாக்கு வங்கி உயரக்கூடும். ஒரு எதிர்ப்பு அரசியல் ஒன்றை செய்து கொண்டே அரசியலுக்குள்ள வந்து சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரா? நிச்சயமாக அரசியல்வாதிகள் எல்லாருமே அடிப்படையில் எதிர்ப்பு அரசியலைத்தான் கையில் எடுக்கிறார்கள். அது பிரித்தானியா முதல் தமிழகம் வரை அடிப்படையில் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னவென்றால், நீங்கள் எதனை இப்பொழுது எதிர்ப்பு அரசியலில் விமர்சிக்கின்றீர்களோ அதனையே உங்களுக்கு ஆளும் ஒரு பாக்கியம் அல்லது அந்த வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அதனைத்தான் செய்வீர்கள். இதுதான். உதாரணமாக நீங்கள் தமிழக அரசியலை பார்த்தீர்கள் என்றால் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் களத்தில் ஒருவர் குற்றம் சாட்டினாலும் அடிப்படையில் பின்னர் அதே கட்சி குண்டு சட்டிகள் தான் குதிரை ஓடும். ஆகையால் இப்பொழுது உள்ள முக்கியமான விடயம் என்னென்றால், 2019 இந்தியாவிற்கும் தேர்தல் காலம், நாடாளுமன்ற தேர்தல் களம் வருகின்றது. ஆகையால் இப்பொழுதிருந்தே நீங்கள் தங்களது களங்களை சூடாக்குவதற்காக சில வேளைகளில் சீமான் முயலக்கூடும். ஏனென்றால் இன்னும் 4 மாதங்களில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது. ஆகையால் இப்பொழுதிருந்தே கூட்டணிகள் மற்றும் அதற்குரிய வியூகங்களை செய்ய வேண்டும் அல்ல. ஆகையால் நீங்கள் இன்னொரு பக்கம் பிரேம் எடுத்து பார்க்கலாம். இப்போ சீமான் அதில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, திரையில விரல் சொடுக்கி பஞ்சவசனம் பேசுகிறார், அரசியல்வாதிகளை கிளி கிளி என்று கிழிக்கிறார், அரசாங்கத்தையே எதிர்த்து ஒரு படத்தை ஒன்று எடுக்கிறார். ஆனால்
நிஜத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில் கை கட்டி கொண்டு நிற்கிறார். அதே அரசாங்கத்திற்கு முன்னால் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் சீமான் முன்வைக்கிறார். அது சரிதானே? ஒரு திரையில வசனம் பேசி முறுக்கேற்றி போட்டு நான் நிஜத்தில் நான் மக்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன், மக்களுக்காக நான் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க மாட்டேன், அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளாக நான் யாரை திரையில் எதிர்க்கணும் அவர்கள் தரையில் வந்தவுடனே நான் கைகட்டி நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் எப்படி ஆள முடியும் மக்கள் என்கின்ற ஒரு கேள்வி நியாயமானது தானே. நீங்கள் யார் மீது அதனை கூறுகின்ற? விஜய் மீது தான் அவர் சொல்லியிருந்தார். அதை நேரடியாக கேட்கிறேன். இல்லை, இது இங்கு குழப்பம் இருக்கிறது என்னென்றால், நீங்கள் நடிகர், அவர் தொழில் சார்ந்த ரீதியில் நடிக்கின்றார். இப்பொழுது நடிப்பவர் அதனையெல்லாம் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் செய்வார் என எதிர்பார்க்கக்கூடாது. அவ்வாறாயின் வில்லனாக நடிப்பவர் நம்பியார் தெருவில் வந்து பெண்களின் செயலியை உருவ முடியாது. அது அவரது தொழில் சார்ந்த நடிப்பு. அதே போல தான் எதிர்ப்புறமாக பார்த்தீர்கள் என்றால் விரல் சொடுக்கி அல்லது ஒரு விரல் புரட்சியை செய்யலாம். ஆனால் அவர் தனது படத்திற்காக. அவ்வாறாயின் நீங்கள் இதற்குரிய நல்லதொரு முரண்பாடாக, முரண்நிலையாக, உதாரணமாக ரஜினி அவர்களை பார்க்கலாம். காலா படத்தில் அவர் காவல்துறையின் அதிகாரத்தை மிக மோசமாக அவர் அதற்குரிய நீதியை கோருவார். ஆனால் அந்த படம் வெளியாகி ஒரு மாதமாகவில்லை. சீருடையை அடிக்கலாமா, அதை எப்படி அடிப்பீர்கள் என்று நிஜ வாழ்வில் கேட்கலாம். ஆகையால் நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அது அவர் துறை சார்ந்த நடிப்பு. அதில் இயக்குனர் எழுதி கொடுப்பதை அல்லது நல்ல அதனால் கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நிச்சயமாக திரையில பார்க்கறது எல்லாத்தையும் நம்பிடாது. ஒரு பிம்பம். இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து சிவாஜி காலம் வரை இந்த பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையால் எம்ஜிஆர் ஓரளவு அந்த திரையில் சில காட்டப்பட்ட விடயங்களை நடைமுறை தனது சொந்த வாழ்க்கையில் மது அருந்துவதில்லை மற்றும் ஏழைகள் மீது பாசம் காட்டுவது போன்ற நகர்வுகளை செய்தார். மற்றும்படி அடிப்படையில் நகர்வுகள் யாருமே வில்லனாக நடிக்கும் ரகுவரன் நல்லவராக செய்வார். அதே போல கதாநாயகனாக நடிப்பவர்கள் அடிப்படையில் அவர்கள் மது போதையும் போல தனி மனித பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள். இங்கு நடிகர்களை முன்னுதாரணமாக காட்டும் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது. சரி, இந்த வேளையில் எங்களோடு அழைப்பினூடாக வந்திருக்கக்கூடிய உறவை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் யூகே பாலா, சொல்லுங்க ஐயா உங்களுடைய கருத்து. வணக்கம். எங்கள் 2 ஆளுநர்களை பற்றி கேட்டிருந்தீர்கள். உண்மையிலே கிஸ்புல்லாவை தமிழர்களுக்கு என்ன செய்தாண்ட தந்த வாயாலே சொன்னவர். வேறு ஆட்கள் சொல்லி கூடாது ஏதாவது என்று சொல்றதை விட தான் இடித்து தான் இதை செய்தனான் என்று தானே சொன்னவர். அப்படிப்பட்டவரை அங்கு போட்டிருக்கிறார்கள். அது யாருக்கு சாதகமாக அமையும் என்றது. மற்றது அவரை பதவி பிரமாணம் செய்தவர் எல்லாம் ஆர் என்றதெல்லாம் எங்களுக்கு விளங்குகின்றது. அப்ப அது என்ன மாதிரி தமிழர்களுக்கு சரி வரும் என்றது எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் கிழக்கும் வடக்கும் உண்டானால் இரத்தாறு ஓடும் என்ற வசனமும் அவரே தான் சொல்லியிருந்தார். அப்ப இது அப்படியானவருடன் எங்களுக்கு உண்மையிலே இந்த நேரத்திலே தமிழர்களும் தமிழர்கள் என்று பார்க்கும்போது முஸ்லிம்களும் தமிழர்கள் அவர்களும் ஒற்றுமையாக இருந்துதான் உண்மையில கிழக்கை பொறுத்தளவிலே சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது இவரை போட்டா பிறகு இன்னும் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் சுகமாக வந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்க திரும்ப இவரை போட்டிருக்கும் போது எந்த அளவுக்கு உண்டாய் வாரதுக்கு சாத்தியப்படும் என்றதுதான் இப்போ ஒரு கேள்விக்குட்டியா இருக்கு. எலெக்ஷன் வார நேரத்துல எல்லாம் இவ்வளவுக்கு எங்களுக்கு தமிழர்களுக்கு நிரந்தரமாண்டு அந்த யாழ்ப்பாணத்துக்கு போட்டவர் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளவு காலத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் அல்லது எங்கள் அரசியல்வாதிகளிடையே ஒருவர் ஆளுநராக வாரதற்கு யாழ்ப்பாண தமிழர் இல்லையா, அல்லது ஒரு நல்ல தமிழருக்கு தமிழ் பற்றுள்ளவர் இல்லையா? அப்படியான ஒருவரை ஏன் இதுவரைக்கும் போடவில்லை? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தானே, ஏன் அவர்களை போடவில்லை? இவரை ஒரு புத்தகம் எழுதுகிற ஒரு படித்த இதை வைத்துக் கொண்டு இவரை போடுகிறார்கள். இதெல்லாம் உலகத்துக்கு ஆனால் என்ன இவர்கள் அந்த உலகத்துக்கு முந்தி செய்த எல்லாத்தையும் இனிமேலும் செய்ய இயலாத என்ற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதையும் இவர்கள் யோசிக்க வேண்டும். மற்றது சீமானை பற்றி சொல்லியிருந்தா நானும் சீமாண்ட எல்லா இதுகளும் கேட்டு முந்தி இருந்ததுக்கும் இப்பொழுதுக்கும் சரியான வித்தியாசம் எங்கே போய் முடியும் என்ற இது அரசியல் நோக்கம் கருதின மாதிரி தான் இருக்கின்றது. பேருந்து சொல்றாரு அரசியலுக்கு வந்து படம் எடுக்க மாட்டேன்னு, இப்ப படம் எடுக்க போறோம் என்ற மாதிரி சொல்றார். படத்துக்கு அவர்கள் ஓகே சொல்லவில்லை, இன்னொருவர் ஓகே சொன்னதற்கு ஓயிரம் அவரை தம்பி என்று சொன்னதான் அவர் தம்பி இல்லை என்ற மாதிரி சொல்லுகின்றார். அப்ப படம் உனக்கு நடித்திருந்தால் அவர் தம்பி, படம் நடிக்காத பட்சத்திலே அவர் தம்பி இல்லை. ஹலோ, நன்றி யூகி பாலா. அப்படித்தான் விளங்குகின்றது உண்மையில. ஏனென்றால் இதை விட சீமானை விட
சீமான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளவோ எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது எலெக்ஷன் கேட்டு தான் கூடி வெல்லவில்லை அந்த கட்சி. தான் கூடி அவர் கேட்ட இடத்தில் கூட்டி அவரால் வெல்ல முடியவில்லை. ஆனா அதுதான் சீமானுடைய அடையாளம் இல்லையா? ஈழத்தமிழர்களினுடைய வலியை கொண்டு போய் சேர்த்ததான் சீமானுடைய அடையாளம். அவர் கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் அங்கு பாருங்கள் நீங்கள், அவர் கூடி வெல்ல முடியவில்லை. அவர் அவ்வளவு பேர் கேட்ட அத்தனை பேரும் வெல்ல வேண்டாம், அவர் கூடி வெல்ல முடியாமல் போன. ஆனால் நீங்கள் இலங்கை தமிழர்களை பற்றி சொன்ன வைகோ எவ்வளவு செய்தார், எவ்வளவு கத்தினார், எவ்வளவு செய்தார். வைகோவால் கூடி நிரந்தரமாக அங்கே அரசியல் எங்களுக்காக செய்ய முடியாமல் இருக்கின்றது. நன்றி, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி நன்றி பாலா, இணைந்து கொண்டதற்காக. பாலாவை தொடர்ந்து இன்னும் 2 பேரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பிரேம் அவர்களிடமே சென்று விடுவோம் இல்லையா? வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம் பிரேமண்ணா. ஷூட்டிங் பிளான் ஆனந்த் பேசுகின்றேன். ஆனந்த் சொல்லுங்க. ஆமாம், கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்ச்சி. நான் இப்பொழுது அந்த தாயகத்தில் அது இப்போ பாலாண்ணா சொல்லியிருந்தார். நான் இப்போ சீமான் அவர்கள் கருத்து வந்து சொல்லுகின்றேன். நிறைய காலமாக அவர் ஒரு கருத்து இப்போ வித்தியாசமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே சரியாக ஆதாரத்தோட போடுறார்கள், வீடியோ ஆதாரத்தோடையும் மொழி வடிவிலையும். அவர் முதல் பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் இப்போ பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியான பேச்சாக இல்லை எல்லா விஷயத்திலும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்ற பற்றி முதல் வேற மாதிரி பேசியிருந்தார், அதை இப்ப வேற மாதிரி பேசுறார். எங்கட முப்பாட்டன் முருகன் என்று பேசினார், பேருந்து முருகனையே குறையாக பேசுறார். அப்ப அதே மாதிரிதான் இப்ப நடிகர் விஜய் அவர்களோட விஷயத்திலையும் சீமான் அவர்கள் ஒரு முரண்பான கருத்தா இருக்கு. என்ன பொறுத்தவரையில இப்ப அவர் வந்து என்னன்னா எல்லாத்திலையும் ஆவேசப்பட்டு பேசுறாரு. ஒரு பேச்சை வந்து இப்ப வானொலியிலும் ஒரு சில பேர் அப்படித்தான். அப்ப பேச்ச வந்து அவன் கருத்து சரியா இருக்கும், ஆனா ஆவேசப்படும் பொழுது அவற்ற கருத்து வந்து எடுபடுதில்லை. அதுதான் முக்கியமான சீமான் அவர்கள உள்ள வீக் பாயிண்ட். அவற்ற கோபம். அவர் ஒரு விஷயத்த அமைதியா எங்கேயாவது பேசி கேட்டுக்கிறீங்களா? நீங்க காணொலியில பாருங்க, கத்துவார். பட் அவர் உபயோகிக்கிற வார்த்தை பிரயோகங்கள் சரியான பிள்ளையாக இருக்கு சதீஷ் பிரேமண்ணா. ஏன்னா அவர் வந்து சில வேளையில தகாத வார்த்தையும் பேசுற, கெட்ட வார்த்தையும் பேசி இருக்கிறார். அதுக்கு நான் கேட்டேன். சமூகத்துல இருக்க வேண்டிய, சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் சரியாக ஓரளவுக்கு எங்களுடைய அந்த பிம்பத்தை காட்டிக்கொள்ள வேண்டும். இல்லை, எல்லாருமே முழுமையாக சரியானவர்கள் அல்ல, ஆனால் எங்களுடைய பிம்பம் எங்களை பின்பற்றுபவர்களுக்கு சரியாக இருக்க வேண்டும். கண்டிப்பா சதீஷ். அதோட இன்னொரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுவேன். இப்ப இந்த நடிகர்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்துக்கிறீங்க. இது வந்து வானொலியில நிறைய பேச வேண்டும், ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள்லயும் பேச வேண்டும். என்னன்னு சொன்னா, இந்த நடிகைகள் அந்த காலத்துல இருந்து மக்களை வந்து ஒரு மயக்கம், ஒரு போதையில வைக்கிற இந்த சினிமா துறைக்குள்ள வந்து அவர் சில பேர் பிளான் பண்ணியே வாரது. நாங்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக சினிமாக்கு வாரது. சில பேர் வந்த பிறகு சினிமா ஒரு நோக்கமா வச்சிருக்கணும். இப்ப நான் சொல்றேன், விஜய் நடிப்புக்கு கொண்டு வந்த கொஞ்ச காலத்திலேயே எஸ். சந்திரசேகருக்கு அந்த ஆசை வந்துட்டுதுன்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மைதான் சதீஷ். அது என்ன அந்த பேச்சுகள்ல தெரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்குற, இப்ப எல்லாம் லட்சம் கிச்சம் எல்லாம் இல்ல, கோடி பல கோடிகளை வாங்குற கதாநாயகர் ஹீரோன்னு சொல்றவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் ஹீரோவே இல்லை. உண்மையான ஹீரோன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு கூலியை வாங்கி நடிக்கிறவர் தான் ஹீரோ. இவர்கள் ஹீரோன்னு போட்டு அப்ப இதையும் வந்து நாங்க எடுக்கணும். என்னன்னா, இப்ப உண்மையான ஹீரோ யாருன்னு போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்யறாங்க. எத்தனை பேர் இணையதளத்துல வந்து சில உதவிகளை தங்களோட சொந்த காசுல செய்துட்டு அவங்க தான் உண்மையான ஹீரோ. இதெல்லாம் வந்து இவங்க படத்துல வந்து நாங்க எங்கட காசை கொட்டி கொடுத்துட்டு திரும்பவும் போய் படத்தை பார்த்து திரும்ப அவர்களும் பாலும் ஊத்தி கொண்டு இருக்கோம். நன்றி சதீஷ். இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் தான். ஒரு நாளைக்கு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நிறைவுக்கு முன்னர் கிருஷ்ணர் இணைந்து கொள்கிறார் வைபரனோடாக. வணக்கம் கிருஷ்ணர். வணக்கம் பிரேம். வணக்கம் சதீஷ். நான் கிருஷ்ணர் கதைக்கிறேன். வணக்கம் கிருஷ்ணர். நேரம் மிக சொற்பமாக இருக்கிறது, எனவே சுருக்கமா உங்களுடைய கருத்தை தாருங்க. 2 ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று முஸ்லீம் இனத்திலிருந்து ஒரு தமிழராகவும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தென் தமிழீழம் கிழக்கு மாகாண மண்டலங்களில் முஸ்லீம் மக்கள் அரசியல் அதிகாரத்தில் எவ்வளவு ஏகோபத்தில் உச்சத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், ரிசார்ட் பதிவுதியனா இருக்கலாம், ஹக்கீமா இருக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு முஸ்லீம் ஆக்களா இருக்கலாம். அதே நேரத்தில் ஆளுநர் என்ற பதவி அதுகள் அவைகளுக்கு நம்ம முரண்டுபட்டாலும், ஆனா அந்த முஸ்லீம் சமூகம்ன்றது ஒரு பெரிய பாரிய வளர்ச்சி கூடாக இந்த அதிகாரத்தை கூட போய்கொண்டே இருக்கிறது. அங்கே ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. இந்த தமிழ் மக்களுக்குரிய சவாலை எப்படி சரியா கையாள வேண்டும்? ஏன்னா சிங்கள தேசம் அதை அப்படித்தான் செய்யும். அதை எப்படி தமிழ் மக்கள் முறியடிக்கிறது என்றது நாங்கள் குரல் எழுப்புறது மூலமோ இல்லையென்றால் செயல்பாடுகளுக்கு மூலமும் செயல்படணும்டா செயல்பாடுகள் கூட தான் நாங்கள் செயல்பட வேணும். அப்ப அரசியல் கட்சியா இருந்தா என்ன, புலம்பெயர்ந்த தமிழ் மக்களா இருந்தா என்ன, அதாவது உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிடலுக்கூடாக, ஏனென்றால் முஸ்லீம் தரப்பு திட்டமிடலுக்கூடாக தன்னுடைய நகர்வை கச்சிதமா செய்து கொண்டே இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேணும்னு சொன்னால் நாங்களும் கச்சிதமாக
எங்களுடைய அரசியல் கட்சிகள் மாத்திரம் செய்யணும் என்று நாங்கள் பார்த்திருக்காமல் தமிழ் மக்களும் செய்ய வேணும். அடுத்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா வடமாகாணத்துல சிங்கள ஆளுநர்கள் தான் இவ்வளவு காலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவர்கள். அப்ப சிங்களவர்கள் வரைக்கும் இன்றைக்கு ஒரு தமிழர் வந்திருக்கிறார், ஒரு மலைய தமிழராக இருக்கிறார். சிங்கள பௌத்தர்கள் தான் இவ்வளவு காலம் இருந்தது, ஒரு மலைய தமிழர் வந்திருக்கிறார். அடிப்படையில நாங்கள் கவனமாக கையாள வேண்டிய விஷயம் ஒரு மலைய தமிழர். இந்த மலைய தமிழ் மக்களுக்கும், அதாவது நான் தமிழ் மக்கள் என்ற அடையாளத்தை தான் எல்லார்ட்டையும் பயன்படுத்தினாலும் சில வார்த்தைகளை காண்டி சொல்றேன். மலைய மக்கள் இஞ்ச மக்கள் என்று பார்க்கும் பொழுது மலைய தமிழ் மக்கள் என்ற அடையாளத்தை கூட இவர் வரும் பொழுது, தமிழராக மலைய தமிழராக அடையாளப்படுத்தி வரும் பொழுது நாங்கள் கவனமாக அவரை இணைந்து அடைத்து செல்ல வேணும். விமர்சனங்களை கவனமாக கையாள வேணும். பார்த்திருப்போம் பொறுத்திருப்போம் என்று சொல்லிக் கொண்டுதான் விடப்படுறோம். இதுல உங்களோட கருத்தையும் கேட்டு விடப்படுறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நான் நினைக்கிறேன் பிரேம், அதே கருத்தோடு தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க. அவரோட புத்திஜீவி, அதை ஏற்க வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீங்க. பிரேம், நிறைவாக இந்த சீமான் விடயம் என்ன சொல்ல போறீங்க? இல்லை, சீமான் அது மிக ஏனென்றால் அது அடிப்படையில் இந்த அரசியல் தளத்தை புரிந்து கொண்டாலே அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை திறந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகின்றீர்கள், ஆனால் அந்த பிம்பத்துக்குரியவர்கள் அதற்கு பொருத்தமானவர்கள் தானா என்பதை இவ்வாறான கேள்விகளின் மூலமாக நீங்களே கேள்விக்கு உட்படுத்துகின்றீர்கள். அவ்வளவுதான். இப்படாக விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை நேற்றுக்கு உங்களுக்காக வரும். நன்றி பிரேம். நன்றி சதீஷ்.